there is nothing that permanently stop you. Amen. எந்த ஒரு problem is not a permanent problem. There is no permanent sickness. There is no permanent pain. இதற்கு மாறாக நிலையானது என்னவென்றால் தேவனுடைய சமாதானம். There is a permanent peace that God had earned by his cross. அவருடைய சிலுவையினாலே நிலையான ஒரு சமாதானத்தை அவர் சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அதனால தான் அந்த வேதாகமத்தில் வசனத்தில் ரொம்ப தெளிவாய் வாசிக்கிறோம், அந்த சமாதானம் உன் புத்திக்கு மேலான சமாதானமாய் இருக்கிறது. அந்த சமாதானம் இருதயத்தை ஆளும். உன் இருதயத்துக்குள்ள இருக்கிற எப்பேற்பட்ட வேதனையா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய போராட்டமா இருக்கட்டும், அதை அந்த சமாதானம் ஆளும் பொழுது நீ நிலையா நினைச்சிட்ட இதுக்கு மேல இதுக்கு ஒரு சேஞ்ச் செய்யலன்ட்டு, ஆனா அந்த சமாதானம் உன்னை ஆளும் பொழுது ஒரு மாற்றத்தையே கொண்டு வந்து that will bring a pleasure into your life. The peace will change as a pleasure. அந்த சமாதானம் உனக்குள்ள வரும் பொழுது உன்னை அறியாத ஒரு சந்தோஷத்தை அந்த சமாதானம் கொண்டு வரும். ஆனால் தான் சொல்றேன், இன்னைக்கு இதுதான் என்னுடைய முடிவு, இனி எந்த காரியமும் மாற போறதில்லை என்று சொல்லிக் கொண்டே இருப்பா என்றால் உன்னதான் பார்த்து ஆண்டு சொல்றாரு, இவைகள் நிலையானதல்ல, நான் உனக்கு எதை சம்பாதித்திருக்கிறேனோ அதுதான் நிலையானது. அப்ப சமாதான நிலையானது, சந்தோஷ நிலையானது, சுகம் நிலையானது. இவைகளை இயேசு உனக்காய் நிலைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதை நம்புங்க. உங்க வாழ்க்கையில இவைகளிலிருந்து நீங்க நகர்ந்து வருவீங்க.